எங்க பார்த்தாலும் ஒரு பேச்சு, எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலினோ திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றது, நாங்க 1000 ரூபாய் கொடுத்தோம் 1000 ரூபாய் கொடுத்தோம் சொல்ற. நான் வீட்டுல இருந்து எடுத்து கொடுத்தேன், என்னமோ சம்பாதிச்சு பணத்தை கொடுத்த மாதிரி. அப்புறம் நாங்க கட்டணமில்லா பேருந்து நீக்கணும்னு சொல்றீங்க. அந்த பேருந்துல ஏறி இறங்கினா தான் உயிர் உத்தரவாதத்துக்கு. ஓட்ட ஒடிசல் பேருந்து, அந்த பேருந்துல பயணம் செல்கின்ற போது அப்படி ஒழுகுது, கொடையை பிடிச்சிட்டு போறாங்க. நகர பேருந்துல நம்முடைய மகளிர்கள் கட்டணமில்லா பேருந்துல பயணம் செய்கின்ற பொழுது கொடையை கொண்டு போகணும் மழை காலத்துல, அப்பதான் நிலையாக கீழே இறங்க முடியும். இப்படிப்பட்ட பேருந்து இயக்குவதற்காக ஒரு ஆட்சி தேவை. இப்படி மோசமான பேருந்துகளை இயக்கி மக்களை ஏமாற்றி இன்றைக்கு இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தணும் சொல்லுது வெட்கக்கேடானது. அதுவும் முன்னாடியும் பின்னாடியும் பேருந்துக்கு லிப்ஸ்டிக் அடிச்சிருக்காங்க. அதுல என்ன பிங்க் கலர் பேருந்து, பிங்க் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அந்த பேருந்துல நம்முடைய மகளிர் ஏறினால்தான் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்ய முடியும். மற்ற நகர பேருந்துல ஏறினா பணம் செலுத்த வேண்டும். இப்படிப்பட்ட தந்திரமிக்க ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஏன்னா விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கிற ஒரே கட்சி திமுக கட்சி தான், வேற எந்த கட்சியும் கிடையாது. இன்னைக்கு திரு கருணாநிதி நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது ஊழலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். அது அப்படியே தொடருது. கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் அது அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி திமுக ஆட்சியில பார்க்கப்படுகிறது.